friends, welcome to Jenny Fashions. நம்மளோட advanced tailoring classல நம்ம இன்னைக்கு பார்க்கிறது class 24th ஓட part 2, அதாவது cross cut blouse எப்படி கட் பண்றது அப்படின்னு நம்ம previous class பார்த்திருந்தோம். ஸோ அதோட continuation தான் இந்த வீடியோ. எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸுக்கான கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட கட்டிங்ஸ் தான் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக எப்படி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, அளவு ட்ரெஸ் வச்சு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஸோ டாட் பிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் ஆல்சோ அந்த வீடியோவில் தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஹூக் பகுதியிலையும் இந்த நாம்கோல் பகுதியிலையும் உள்ளது மட்டும் 1/2 இன்ச் அளவில் பிடிக்கக்கூடிய டாட், பாட்டம் சைடு அந்த பெல்ட் போர்ஷனில் வரக்கூடியது வந்து 1 இன்ச் அளவு கேப்பில் நம்ம பிடிக்கிறோம். ஸோ அந்த மார்க்கிங் வந்து கிளியராக உங்களுக்கு அந்த கட்டிங் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாட்டம் சைட் ஃபர்ஸ்ட் அந்த பெல்ட் போர்ஷனில் வரக்கூடிய அந்த 1 இன்ச் அளவு பிடிக்கக்கூடிய டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 1 இன்ச் இருக்கணும். ஸோ அந்த 1 இன்ச்லேருந்து அப்படியே கிராஸாக நான் லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, ஸோ அந்த கிராஸாக போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாட்டோட ஹைட்டு எண்டில் முடிக்கும்போது அப்படி ஒல்லியாக கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த டாட்டோட அந்த கார்னர் ஷேப் வந்து கிளியராக வரும். ஸோ கிராஸாக வராமல், ஸோ கிராஸாக தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து ஸ்ட்ரைட் கிராஸ் கிடையாது. அந்த எண்டில் வந்து கொஞ்சம் அப்படி அந்த கிளாத்தோடு சேர்ந்து ஒட்டி வந்து நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா டாட்டுமே பிடிக்கிறது. ஸோ சைடில் இருக்கக்கூடிய டாட் ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் பிடிக்கிறோம். அதே மாதிரி ஆம்ஹோல் பகுதியில் வரக்கூடிய டாட் ஆல்சோ 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது அப்படி அந்த கிளாத்தோடு சேர்ந்து அப்படி ஒல்லியாக கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் 2 சைடுமே டாட் பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கிராஸ் கட்டில் வந்து நீங்கள் துணி போட்டு டாட் பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னா, கப் ஷேப் வந்து எங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் கட்டில் போட்டு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கப் ஷேப் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட் கட்டில் வந்து டாட் போர்ஷன் சரியாக வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரி கிராஸ் கட் போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ கிராஸ் கட்டிங்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, துணி நம்ம கட் பண்ணும்போது நார்மல் ப்ளவுஸ்க்கு ஸ்ட்ரைட் கட்டாக போட்டிருப்போம் ஃப்ரண்ட் பீஸ், பட் இதில் வந்து துணி வந்து கிராஸாக போட்டு கட் பண்ணி எடுப்போம். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம் சைடு உள்ளது 1 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் பிடிச்சிருக்கிறோம் டாட். தென் ஹூக் பகுதியிலையும் இந்த ஆம்ஹோல் பகுதியிலையும் வரக்கூடியது 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் பிடிச்சா போதும். ஸோ இந்த மாதிரி 3 டாட் பிடிச்சிருக்கிறோம். சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கட் ப்ளவுஸில் 4 டாட்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 4 டாட்ஸ் பிடிக்கிற சைட்லேயும் ஒரு டாட் பிடிக்கிறதா இருந்தால் நம்ம துணி கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி 3 டாட் பிடிச்சா போதும். ஸோ உங்களுக்கு இன்னும் நான் வந்து 4 டாட்ஸ் பிடிக்கக்கூடிய வீடியோஸ் ஆல்சோ நான் அப்கமிங் வீடியோஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம 2 சைடுமே துணியோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே என்ன பண்ணியாச்சுன்னா டாட் பிடிச்சாச்சு. இனி இதுக்கு கீழே நம்ம வந்து அடுத்தது பெல்ட் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த பெல்ட் போர்ஷன் ரெடி பண்ணலாம். ஸோ பெல்ட்டுன்னு சொல்லும்போது எப்போவுமே கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். ஸோ அதனால ஒரு 4 பீசஸ் ஆச்சும் நீங்கள் வந்து கிளாத் வைக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியலில் 2 பீஸஸும் பேண்ட் கிளாத் நம்ம வந்து ஜென்ஸுக்குள்ளே பேண்ட் கிளாத்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாத் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பீஸ் வச்சா போதும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்லேயே நீங்கள் லைனிங் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னாலும் டோட்டலாக 4 பீசஸ் வச்சுக்கோங்க. பேண்ட் கிளாத் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டோட்டலாக 3 யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி பெல்ட் போர்ஷனுக்கு பாட்டம் சைடு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய போர்ஷன் தான் நமக்கு பாட்டம். ஸோ அந்த பாட்டம் எடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவு தான் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த 1/4 இன்ச் அளவில் பாட்டம் சைடு வந்து நான் 4 பீசஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து 4 பீசஸ்மே நான் வந்து என்னோட ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணியிருக்கனால எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு பீஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்பில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ இது வந்து ஒரு சைடுக்கு நம்ம பெல்ட் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த பீஸும் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 4 பீசஸ் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு பாட்டம் சைடு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்து ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் உள்பக்கம் வந்து இப்போ வேறு கிளாத் வேறு கலரில் கிளாத் கொடுக்குறதா இருந்தால் மேல் பக்கம் உங்களுக்கு கரெக்டாக ப்ளவுஸ் ஃபேப்ரிக் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் 2 பெல்ட் போர்ஷனும் 2 பட்டி பீஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனி ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வச்சு கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாலாம் இருந்துச்சு அப்படின்னா ஈவனாக வர்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் அளவில் நீங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி கட்டிங் பண்ணும்போதும் கரெக்ட் அளவில் நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கோணல் எதுவுமே வராது. ஸோ உள்ள எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கூடுதலாக வெட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வெட்டி கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து 2 பெல்ட் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கரெக்ட் அளவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட டாட் பிடிச்சிருக்கிறோம்ல, ஸோ அந்த டாட்க்கு கீழே தூக்கி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹூக் போர்ஷன் வரக்கூடிய பிளேஸில் வந்து இந்த பெல்ட்டோட ஹைட்டு கூடுதல் நம்ம 3.5 இன்ச்சஸ் விட்த் எடுத்திருந்தோம்ல, ஸோ அது வந்து நமக்கு ஹூக் போர்ஷனில் வரணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக தூக்கி வச்சுக்கோங்க. ஹூக் போர்ஷனில் தூக்கி வச்சுட்டு கரெக்டாக எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணும்போது துணியோட ரைட் சைட் மேலே தான் நான் பெல்ட் போர்ஷன் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமாக அதை வெளிப்பக்கமாக, அதாவது அந்த பெல்ட் போர்ஷன் கொஞ்சமாக வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்பில் தான் கரெக்டாக ஸ்டிச்சஸ் போடுறோம். இப்போ நீங்கள் வந்து 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ், ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டிச்சிங்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/4 இன்ச் அளவு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கட்டிங் வீடியோவில். ஸோ அதனால் 1/4 இன்ச் அளவு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த டாட் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டாட் போர்ஷனை ரொம்ப இழுக்காதீங்க. ஏன்னா இது வந்து துணி வந்து கிராஸ் கட்டிங்கில் நம்ம போட்டதுனால துணி நல்லா இழுந்து கொடுக்கும். ஸோ அதனால ரொம்ப இழுக்காதீங்க. அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் நம்ம அந்த 1 இன்ச் அளவில் பிடிச்சிருந்த டாட் வந்து அந்த பெல்ட் போர்ஷன் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த பெல்ட்டு கூட சேர்ந்து ஜாயின் ஆகாமல் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சைடு நம்ம வந்து பெல்ட் போர்ஷன் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இனி சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1 இன்ச் அளவு பெல்ட்டுக்காக உள்பக்கமாக மடக்கி ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடத்துல உள்ளது மீதி தான் வரும் பட்டி போர்ஷன். ஸோ இனி இந்த ஹூக் போர்ஷனையும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பெல்ட்டும் டாட் போர்ஷனையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டாட் பிடிக்கும்போது கீழ்ப்பகுதியில் உள்ள டாட்டை மட்டும் கரெக்டாக அந்த ஓரத்தை இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதை லைட்டாக மடித்து கொடுத்துட்டு அந்த எண்டில் மட்டும் அந்த ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கீழே உள்ள டாட் வந்து அது கூட வச்சு ஜாயின் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லைட்டாக உங்களுக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து அதுக்கு கூட வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா 2 சைடும் இந்த ஹூக் போர்ஷனும் சரி, சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸும் லெஃப்ட் பீஸ் அண்ட் ரைட் பீஸ், ஸோ 2 பீஸ்லேயுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருந்துச்சு, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு வந்து உங்களுக்கு கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சைடில் வந்து உள்பகுதியில் அந்த நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அந்த பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸில் வந்து கொஞ்சம் உள்பக்கமாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம ஓப்பன் பீஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2.5 இன்ச் அளவு பீஸ் நம்ம எடுத்திருந்தோம்ல, ஸோ அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச் அளவு விட்த் இருக்கிற மாதிரியும் ஹைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பீஸோட ஹைட் எந்த அளவு இருக்கோ அதை விட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு மேல் பகுதியில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னு இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் வந்து லென்த்தாக விட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவு லென்த் வந்து மேலே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ப்ளவுஸ் பீட்டையும் நம்மளோட ஓப்பன் பீஸையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஹூக் வைக்கக்கூடியது, அதாவது இந்த வி செக்ஷன் வைக்கக்கூடிய பிளேஸ். ஸோ அந்த வி செக்ஷன் வைக்கிறதுக்கு வந்து ஓப்பன் பீஸை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கீழ்ப்பகுதியில் தான் வைக்கணும். ஸோ கீழ்ப்பகுதியில் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க.
எக்ஸஸாக கீழ்ப்பகுதியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸஸாக தான் வைக்கணும். ஒரு 1 இன்ச் அளவு எக்ஸஸாக வச்சு அதை வந்து உள்பக்கமாக மடை 1 இன்ச் அளவு தேவையில்ல, ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இனி என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பீஸையும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபோல்ட். ஸோ அந்த ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த நம்மளோட ப்ளவுஸ் பீட்டும் நம்மளோட ஓப்பன் பீஸும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜாயினிங் வந்து நமக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம இந்த ஓப்பன் பீஸை கொண்டு போய் அதில் வந்து மறைக்கிற மாதிரி வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து 4 வீஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வி வைக்கிறவங்க வந்து வி வைக்கணும் அப்படின்னா வி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக அந்த ஹூக்குக்கு வைக்கக்கூடிய அந்த லூப்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த ஹூக்கும் லூப்ஸும் வச்சாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் எத்தனை வி, ஒரு 4 to 5 வீஸ் வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன்ல, ஸோ இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச்சஸ் போடுவேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அப்படியே வச்சு ஒரு 4 வீஸ் வச்சுக்கோங்க. ஸோ மேல் பகுதியில் நான் ஏன் கொஞ்சம் கேப் விட்டு கீழே அதுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸில் வந்து நெக் போர்ஷனுக்கு இனி நம்ம கிராஸ் பீஸ் வைப்போம். ஸோ கிராஸ் பீஸ் வச்சு அதை டேர்ன் பண்ணும்போது அங்கே ஒரு 1/4 இன்ச் அளவு நமக்கு உள்பக்கமாக போகும். ஸோ அதனால தான் மேல் பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 4 வீஸுமே இதே மாதிரியே வச்சுக்கோங்க. நான் எப்படி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கிறேனோ அதுக்கு மேலே அப்படியே நம்ம வைக்கிறோம். அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. எண்டு வரைக்கும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இனி அடுத்தது அந்த ஹூக் வைக்கக்கூடிய போர்ஷன். இது வந்து 2 இன்ச் விட்த் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ இதுவும் 2 இன்ச் விட்த்தும் ஹைட் வந்து நம்மளோட ப்ளவுஸுக்கு ஓப்பனிங் ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் அளவு ட்ரெஸ்ஸில் இருந்ததை விட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துகிட்டு ரிமைனிங் வரதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழ்ப்பகுதியை மடக்கி வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கிளாத்தில் ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி வைக்கக்கூடியது வந்து ராங் சைட், துணியோட ராங் சைடில் வச்சு ரைட் சைடில் ரிவர்ஸ் பண்ணுவோம். பட் இந்த ஹூக் வைக்கக்கூடியது வந்து துணியோட ரைட் சைடில் வச்சு அப்படியே ராங் சைடில் வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் போட்டாச்சு. அகெயின் அதை உள்பக்கமாக ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டு அங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஓப்பன் பீஸ் 2 சைடுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்க, ஓப்பன் பீஸ் 2 ஹூக் வைக்கக்கூடியதும் வி செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். இனி பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் எடுத்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது வந்து நார்மலாக சிம்பிளாக ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் தூக்கி போட்டு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். துணியோட 2 ரைட் சைடும் உள்பக்கமாக சேர்ந்து இருக்கணும். வெளிப்பக்கம் வந்து 2 ராங் சைடும் இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வச்சு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் தான் நான் ஸ்டிச்சிங்காக சொல்லியிருந்தேன். ஸோ 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் மேலேருந்து 1/4 இன்ச் அளவு விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 சைடுமே இதே மாதிரியே ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வந்து பாட்டம் சைடு வந்து பேக் சைடு வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 1.5 இன்ச் அளவு பேக் சைட் ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்குறோம். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைட் ஸ்டிச் பண்ணது கரெக்ட் அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருந்த கரெக்டான கட்டிங் மெஷர்மெண்ட்டும் ஸ்டிச்சிங்கும் சீவிங்கும் கொடுத்துருந்தா இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி போடும்போது கரெக்ட் அளவில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கரெக்டாக போட்டிருந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச் ஹைட்டு. ஸோ 14 இன்ச் ஹைட்டுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணியிருந்தது 1.5 இன்ச் அளவு பேக் சைடு வந்து ஸ்டிச்சிங்காக கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டாக அதே அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வந்து பேக் பீஸ்க்கு வந்து 14க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 2 இன்ச்சுன்னு சொல்லும்போது டோட்டலாக 16 எடுத்திருந்தோம். பாட்டம் சைடு வந்து 1.5 இன்ச்சஸ் கீழ்ப்பகுதிக்கும் ஒரு 1/2 இன்ச் வந்து எதுக்கு கொடுத்துருந்தோன்னா அந்த ஷோல்டரும் நம்மளோட நெக்கும் நம்ம ரெடி பண்ணும்போது அங்கே ஒரு 1/2 போயிடும். ஸோ கரெக்டாக இந்த பாட்டம் சைடில் 1.5 இன்ச்சஸ் நம்ம மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஜாயினிங் மடக்கி, அதாவது டபுள் ஃபோல்ட் பண்ணி
அந்த கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சஸ் உள் பக்கமாக போகிற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. பேக் சைடு ஆல்சோ டாட் ஆல்சோ பிடிக்கணும். ஸோ டாட் மார்க்கிங்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் கட்டிங்லேயே. ஸோ கரெக்டாக பேக் சைட் பீஸை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரை கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து 3.5 இன்ச்சஸ் விட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சஸ் நெக்கோட விட்டு போகும். அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு வந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. டோட்டலாக ஷோல்டர் நமக்கு 2 இன்ச் வேணும். ஸோ அதோட ஹாஃப், ஸோ 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ 2.5 இன்ச் அளவு நெக்கோட விட்டு. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நீங்கள் அப்படி அந்த கால்குலேஷன் கூட போடணும் தேவையில்ல. உங்களுக்கு பேக் சைடு வந்து கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து கீழே உங்களுக்கு அந்த டாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த டாட்டோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துருக்கிறேன். ஸோ 2 சைடுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் 2 சைடுமே டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, இனி இதில் ரைட் சைட், லெஃப்ட் சைட், தென் ராங் சைட், ரைட் சைட் இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எது ரைட் ஹேண்டு, எது லெஃப்ட் ஹேண்டுக்கு வரும், அந்த ஆம்ஹோல் பகுதி எது ரைட் ஹேண்டுக்கு வரும், எது லெஃப்ட் ஹேண்டுக்கு வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஸ்லீவ் போர்ஷன்லேயே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் எது, ரைட் ஹேண்ட் எது, ராங் சைட் துணியோட ராங் சைடாக வைக்கக்கூடியது எந்த பக்கம், ரைட் சைடில் வைக்கக்கூடியது எந்த பக்கம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளதை எடுத்துருக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளதை பாட்டம் சைடு வந்து நம்ம வந்து ஒரு 1 இன்ச் அளவு வந்து ஸ்லீவிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இன்ச் கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் இது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது இந்த மாடல் ப்ளவுஸுக்கு எல்லாமே அந்த ஸ்லீவோட எண்டு வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெம்மிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்னோட பேசிக் கிளாஸில் ஹெம்மிங் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கான வீடியோ கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு வரக்கூடியதை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவ். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது எந்த சைடு நமக்கு லெஃப்ட் வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்தாச்சு. தென் துணிலையும் ரைட் சைடு எது, ராங் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவில் வந்து இப்போ ராங் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன்னா, ஸோ அப்போ நமக்கு 2 ரைட் சைடும் ஒன்று கூட ஒன்று சேர்ந்து இருக்கணும். ஸோ 2 ரைட் சைடும் ஒன்று கூட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய பிளேஸும் நம்மளோட ஸ்லீவோட சென்டரும் சேர்த்து வச்சு அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் நம்மளோட ஸ்லீவும் ஆர்ம் ஹோலும் சேர்த்து வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் நம்மளோட ஷோல்டர்லேருந்து ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைட் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எதுக்காக நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஆம்ஹோல் பகுதியில் வியர் பண்ணும்போது சுருக்கம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது நான் அந்த சுருக்கம் எல்லாம் வர்றதுக்கான ரீசன் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் பகுதி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் வந்து இன்னர் டெப்த்து கொடுத்து தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னர் டெப்த்து கொடுக்கும்போது நீங்கள் ஸ்லீவ்லேயே என்ன பண்ணியிருக்கணும்னா அதே மாதிரி இன்னர் டெப்த்து கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக அந்த இன்னர் டெப்த்து கொடுத்த இடங்களில் வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்தந்த பிளேஸில் தூக்கி வச்சு ஜாயின் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் முடிச்சிட்டோம். இனி இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா ரைட் ஹேண்ட் பீஸும் இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லென்த் வந்து கரெக்ட் லென்த் ஈக்குவலாக வரணும். இனி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்டும் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட்லேயும் எந்த பக்கம் ரைட் சைடாக வருது, எந்த பக்கம் ராங் சைடாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். நான் டிக் பண்ணியிருக்கிறது வந்து ரைட் சைட். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இனி அந்த 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே உள்பக்கமாக போகிற மாதிரி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ பாருங்கள் ரைட் ஹேண்ட் பீஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் பீஸ் எடுத்துட்டு அதுலேயும் ரெண்டு ரைட் சைடும் ஒன்று கூட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 2 ரைட் சைடும் ஒன்று கூட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் நான் ஸ்டிச்சிங்காக.
ஸோ கரெக்டாக அந்த 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இனி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே வராத அளவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துணியோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்பில் வந்து ஃபஸ்ட் ஒரு ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து கிளாத்தில் வந்து சைடில் ஜாயின் பண்ணும்போது அந்த நூல் வந்து கட்டிங்ஸ் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்ல. ஸோ அந்த மாதிரி வராமல் எப்படி நாம் வந்து நீட் ஃபினிஷிங் கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ரைட் சைட் தான் மேல் பக்கமாகவும் கீழ் பக்கமாகவும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு கேப்பில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாயினிங் ஸ்டிச் போடுறேன். ஸோ ஜாயினிங் ஸ்டிச் போட்டுட்டு எண்டில் அந்த ஸ்டிச்சஸ்க்கு வெளியே இந்த மாதிரி கொஞ்சமாக பிசுறு பிசுறாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோமா. ஓகே, இனி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்லீவ் பாட்டம் கொடுத்துருந்தோம்ல. ஸோ அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோமோ அந்த அளவை கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங்காக நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ 1.5 இன்ச்சஸில் சொல்லும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் போச்சு. இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் போச்சு. ஸோ டோட்டலாக 3/4 இன்ச் அளவு போயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 3/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 3/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸையும் ஒரு 1/4 இன்ச் அளவோ அல்லது ஒரு 1/2 இன்ச் அளவுல டிஸ்டன்ஸில் ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்டிச்சஸ் இன்னும் சைடில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவு போட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் வந்து கரெக்ட் அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவோட ஜாயினிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் எப்போவுமே பார்ப்பாங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து காமிச்சு கொடுக்குறது என்ன அப்படின்னா அந்த ஸ்லீவும் நீங்கள் ஆம்ஹோல் பகுதியும் ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸில் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று மேட்சாக ஜாயின் ஆகியிருக்கா அப்படின்னு தான் எல்லாருமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இனி வந்து அந்த நெக் போர்ஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் பீஸ் ஒரு 5 to 6 பீசஸ் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லா பீசஸையும் ஒன்று கூட ஒன்று ஃபஸ்ட் இந்த மாதிரி தூக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதும் அந்த பீசஸ் வந்து எண்டு வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம கட் பண்ணியிருப்போம், அதாவது சரிவாக இருக்கும். ஸோ அந்த சரிவாக இருக்கிறத ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு எண்டு ஓரத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளோட ப்ளவுஸ் பீட் நம்ம இப்போ முடிச்சு வச்சுருக்குறோம்ல. ஸோ அதில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட துணியோட ரைட் சைட் நெக் போர்ஷனோட ரைட் சைடில் தான் வச்சு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். நம்மளோட நெக் போர்ஷனும் கிராஸ் பீஸும் சேர்த்து வச்சு ஜாயினிங் ஸ்டிச் போடுறேன். ஸோ ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் ஃபுல் ரவுண்டுமே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ரொம்பவே சிம்பிளாக பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இப்போ வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் போட்டு கொடுக்குறேன். ஸோ வீக்லி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னோட ஆரி ஒர்க் சேனல் ஜெனி ஆரி கிரியேட்டிவ்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் எண்டில் முடிக்கிறப்பவும் எக்ஸஸாக இருக்கக்கூடியதை கட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த எண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கிராஸ் பீஸை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா வெளிப்பக்கமாக இருக்கக்கூடியது இது என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடியதை இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஓகே, பிசுறு பிசுறாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டோம். இனி என்ன பண்ணுறோம், இந்த கிராஸ் பீஸ் அப்படியே விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வச்சு ஜாயின் பண்ணோமா, ஸோ இனி அதை வந்து அப்படியே விரிச்சு வச்சுட்டு, இப்போ நான் போடக்கூடிய ஸ்டிச் வந்து பதிப்பு தையல் எதுக்கு மேலே வருது அப்படின்னா, அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே தான், நம்மளோட ப்ளவுஸ் மேலே அந்த நெக் ஓரத்தில் வந்து ஸ்டிச்சஸ் வராது. அந்த கிராஸ் பீஸ் மேலே தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறேன். இனி அந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டு ஹெம்மிங் பண்ணும்போது அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே மட்டும் எண்ட் ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே. இவ்வளோதான் நம்மளோட ப்ளவுஸுக்கான ஸ்டிச்சஸ். நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் மெத்தட் தான், பட் பீஸ் கட் பண்ணும்போது மட்டும் கிராஸில் போட்டு கட் பண்ணியிருப்போம். இல்லாமல் உங்களுக்கு வேறு எல்லாமே சேம் மெத்தட் தான். நார்மல் ப்ளவுஸுக்கும் கிராஸ் கட் ப்ளவுஸுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் வராது. இனி என்ன பண்ணிக்கலாம், இந்த நெக்கை மட்டும் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறத அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டு நார்மல் ஹெம்மிங் மெத்தட், ப்ளவுஸுக்கு வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருந்தால் ஹெம்மிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் ரெண்டு சைடுமே பாட்டம் சைடு வந்து ஹெம்மிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணுற மெத்தடோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஓப்பனுக்கும் ஹூக் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹூக் வைக்கக்கூடியதும் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி. அதோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் எப்போவுமே ப்ளவுஸுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக அளவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கிறேன், அதுக்கு அடுத்ததும் இன்னொரு ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட். சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் ஃபினிஷ் பண்ணிட்டோம்.